பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய அடுத்த பகுதியாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு முடிகிறது. இதில் நான் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படின்னா, இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை குறித்ததான சிந்தை அவர்களுக்கு இருக்காது. ஆனால் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவர்கள் பிரகாசிக்கிறவர்களாக, மறைக்கப்படாத ஒரு நபர்களாக விளங்கப்படுவார்கள். ஒளியை யார் விரும்புவார்கள் என்று சொன்னால், இருளை வெறுத்தவர்கள் ஒளியை விரும்புவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? கடந்த கால வாழ்க்கையை நாம் ஒப்பிடுகிற பொழுது, இருளில் இருந்ததான நம்முடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் வெளிச்சம் உள்ளவர், அவர் பிரகாசிக்கிறவர், அவர் பிரகாசிக்கும் சுடர். இன்னும் சொல்லணும்னு சொன்னால், அவர் ஒளியான தேவன். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ, அவர் எவருடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறாரோ, இருளானது ஒளிந்து போகுமா, அது மறைந்து போகுமா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளை அல்லது கடந்த கால வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது, எவ்வளவு இருளான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்த நாம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதான நாம், பரலோகத்தின் தேவனானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையானது அது பிரகாசிக்கிறதாய், அதாவது ஒளி நிறைந்ததாய், நம்முடைய வெளிச்சம் எங்கும் பிரகாசிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதான், உன் ஒளியினிடத்தில் சாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வந்தபடியினாலே இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, ராஜாக்கள், மனுஷர்கள் எல்லாம் இந்த வெளிச்சத்தினிடத்திலே அவர்கள் கடந்து வருவார்கள். வெளிச்சம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கும்படிக்கு அவருடைய இரத்தத்தை சிந்தி, நாம் நல்ல மற்ற மனிதர்களைப் போல, மற்ற மனிதர்களைப் போல என்று சொன்னால் பரிசுத்தவான்களைப் போல நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரகாசத்தை, அந்த வெளிச்சத்தை, இருளாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை இருள் என்று கலங்குகிறாயா? நான் இப்படிப்பட்ட பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வெடிக்கிறாயா? கர்த்தர் உன்னை இப்பொழுதே அவர் தம்முடைய பிள்ளையாய் உன்னை மாற்றி வெளிச்சத்தினத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறவராய் இருக்கிறார். அவரே அந்த வெளிச்சம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோட கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் என்கிறபடி, ஆண்டவரே, உலகத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? உங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உலகத்தை விட்டு ஆவிக்குரிய உலகத்திற்கு நேராய் திரும்பி இருக்கிறது. அந்த வாழ்க்கை பரிசுத்தமும் உமக்கு பிரியமும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுமாய் இருக்க, உம்மோடு அந்த ஒளிகளை நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும் ஆண்டவரே மனக்கண்களை தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்வை வெளிச்சமாய் மாற்றி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மோடு அவர்கள் ஐக்கியப்பட்டு இருப்பதற்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.